வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிள் சிக்கன் கறி ரெசிபி தான். இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வீட்ல வளர்த்த கோழி தான். வெயிட்லாம் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரில. ஒரு கோழிய நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட பல்லாரி ஒரு 3 எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 ரம்ப இலை எல்லாத்தையுமே கொஞ்சம் நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு அடுப்புக்கு மேலே நீங்கள் சமைக்க போகிற ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சட்டி சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானதுமே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரம்ப இலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம இப்போ போட்டிருக்கிற ரம்ப இலை நல்லா வதங்கினதும் நம்ம இது கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். பல்லாரி வதக்கும் போது 1 ஸ்பூன் கல்லுப்பு கூட போட்டு வதக்கினீங்கன்னா பல்லாரி கொஞ்சம் கூட வேகமாக வதங்கிரும். பல்லாரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் இதில் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே போட்டு தாளிக்கலை. எல்லாத்தையுமே அரைக்க போகிறேன், அதனால தான் தாளிக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனையும் அது கூட போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த சிக்கன் 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். திருப்பியும் ஒரு தடவை கூட நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சிக்கன் முங்கி இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. இது அடியில் பிடிக்கும் அப்படின்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மசாலா எதுவும் போடாதனால இது அடியில் பிடிக்க வாய்ப்பு இல்லை. 40 நிமிஷம் நல்லா வேகட்டும். வீட்டில் வளர்க்குற கோழி பிராய்லர் சிக்கன் மாதிரி சட்டுன்னு வெந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம பொடி பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா, 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 5-6 ஏலக்காய், 2-3 சின்ன பீஸ் பட்டை, 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ. இது எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஒரு 40 நிமிஷம் கழித்து சட்டியை திறந்து பார்த்தோம்னா சிக்கன் ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்கு. நம்ம இது கூடவே 40 நிமிஷம்தான் இல்லை, உங்களுக்கு எப்போ சிக்கன் வேகுதோ நீங்கள் அப்போ இந்த மசாலாவை அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தாராளமாக போதும். நாங்கள் இன்றைக்கி வீட்டில் வெட்டின கோழி கொஞ்சம் நல்ல கொழுப்பு நிறையா, அதனால தான் அப்படி எண்ணெயாக மிதந்து நிற்கிது. மற்றபடி மசாலாலாம் இதில் நான் இப்போ போட்ட மசாலாலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக குழம்பு மாதிரி இருக்காது, அப்படி கொஞ்சம் ஒரு கிரேவியாக அப்படி கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இது. அந்த மசாலாவையும் போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிருக்கும். கொழுப்பு மிதக்க மிதக்க சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் தூவி இந்த குழம்பை இன்னொரு 10 நிமிஷம் கூட அடுப்பை அணைச்சிட்டு 10 நிமிஷம் கூட மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கறியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கணும்னா அப்படின்னாலும் நீங்கள் அதையுமே தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு. சோறு கூட பரட்டி சாப்பிட்டப்போ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.